1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சிங்கிற கிரேக்க நூல் ஒரு முக்கியமான ஆதாரம். இது கடல்வழி பயணம், அன்றைய தமிழ் தேசத்தில் இருந்த துறைமுகங்கள், வணிக மையங்கள், சாலைகள், நதிகள், அரசுகள்னு ஏராளமான தகவல் பொக்கிஷங்களை கொண்டிருக்கு. அது என்ன பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி? பெரிப்ளஸுங்கிறது கிரேக்க மொழியில் கடல்வழி பயண குறிப்புன்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் செங்கடல், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளை எரித்ரியன்சின்னு குறிப்பிட்டாங்க. வாங்க பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சியிலிருந்து சில வரிகளை பார்ப்போம். நௌரா மற்றும் தொண்டி லெமுரிக்காவின் முதல் சந்தைகளாகும். முசிறி மற்றும் நெல்கிண்டா ஆகியவை இப்போது முன்னணி முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள். தொண்டி சேரபுத்திர ராஜ்யத்தை சேர்ந்த கடலோர கிராமம். அதே ராஜ்யத்தை சேர்ந்த முசிறிக்கு அரேபியாவிலிருந்து கிரேக்கர்களால் ஏராளமான சரக்குகளுடன் கப்பல்கள் அனுப்பப்பட்டன. இது தொண்டியிலிருந்து 500 ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் பெரியாறு நதிக்கரையிலிருந்து 20 ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் அமைந்துள்ளது. நெற்கிண்டா முசிறியிலிருந்து ஆறு மற்றும் கடல் வழியாக சுமார் 500 ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது. மேலும் இது மற்றொரு ராஜ்யமான பாண்டிய தேசத்தில் உள்ளது. இந்த இடமும் ஒரு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கடலிலிருந்து சுமார் 120 ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது. இப்படி பல ஊர்கள், சந்தைகள் மற்றும் துறைமுகங்கள் பற்றி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி விரிவாக குறிப்பிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.